வணக்கம் நண்பர்களே. 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை வீடுகளில் பொங்கல் வைக்க நேரத்தை தான் சோதிடர் கணிச்சிருக்காரு. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தை 1ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் அறுவடை தினமாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுறாங்க. இதையொட்டி அன்றைய தினம் ஒவ்வொரு தமிழரும் தங்கள் வீடுகளை பொங்கலிட்டு அறுவடை உதய ஐம்பூதங்களையும் குறிப்பாக சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொங்கல் வைக்கிறாங்க. இந்த நிலையில் பொங்கல் அன்று வீடுகளில் பொங்கல் வைக்கும் நேரத்தை ஜோதிடர் கணிச்சிருக்கிறாரு. அதன்படி சோபகிருதான இந்த ஆண்டு மகா சங்கராந்தி புருஷர் நாமகரணம் துவாங்கினி என்ற பெயரில் ஆண் நாய் வாகனத்து மேலே வலம் வர்றாரு. தை 1ஆம் தேதி திங்கட்கிழமை சுக்லபட்சம் சதுர்த்தியே சதய நட்சத்திரமும் 2ஆம் பாதம் வீதிபாத் நாமயோகம் பத்ரை நாம காரணம் செவ்வாய் ஓரை கூடிய இந்த நாளில் காலை 9:12 மணிக்கு தனுசு லக்கணத்தில் செவ்வாய் நகாம்சத்தில் சித்த யோகத்தில் சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறாரு. அதனால் பொங்கல் திருநாள் அன்று திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணிக்கு சந்திரன் ஓரையில் மகர லக்கணத்தில் புது பானையில் பொங்கல் வைக்க நல்ல நேரமாகும். இந்த ஆண்டு சித்த யோகத்தில் பிரசேதிக்கும் என்ற நன்மை உண்டாகின்றது. இந்த நேரத்தில் சூரியன் உதயமாகும் நேரம் என்பதால் சூரியன் ஆசியை பொங்கல் பெறுகின்றது. பொங்கல் வைக்க உகந்த நேரம் தவிர மற்ற நேரங்கள் பொங்கல் வைக்கலாம். ஆனால் ராகு காலம் மற்றும் யமகண்டம் ஆகிய நேரங்களில் பொங்கல் வைக்கக்கூடாது. ராகு காலம் என்பது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. பின்னர் யமகண்டம் என்பது காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை உள்ளது. அதற்கு இடைப்பட்ட நேரங்களான காலை 9 மணி முதல் 10:30க்குள் பொங்கல் வைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் பொங்கல் வைப்பதற்காக சிறந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கின்றன. மற்ற பொங்கலை விட இந்த நேரம் அதிகமாக நல்ல நேரம் தள்ளி போயிருக்கு, குறைந்த அளவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 12 மணிக்கு மேலே தான் ஒரு நல்ல நேரங்கிறது பிறக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.